வந்தாச்சு. அதையா கேட்டேன். கைகறி வந்தாதாயா இவன், கைகறி வந்தாதாயா இவன் ஒழுங்கா வரும். மேடம் கீழே விடும், கீழே தொடைக்காத. ஏன் தொடைக்கிற? தொடைக்காத. ஏன் தொடைக்கிற? தொடைக்கிற. அவனை கார்மல வச்சு மெண்டல் ஆயிட்டேன்னா தொடைக்காத. எங்கடா வேலைமாலாயி? வேளாய் எங்க? எங்க குரு போய்கிறார் கூட்டினாருன்னு. யாரு? எங்க குரு. குருவா? ஆமா. எங்கடா காண இன்னவன? எத்தி வச்சுடு. ஏன் டைம் என்னடா வெந்தும் வேகாத மாதிரி சுடுகாட்டுல இருந்து வர அந்த மாதிரி பண்ணிட்டாலும் போல யாசது அங்க வேலை குடும்பம். வேலை குடும்பம். வேலாய் குடும்பமா? ஆனமா பேசுறாங்க. வேலாய் குடும்பத்தில் யாரும் அவனை அலங்கோலம் செய்தது? அவ பொண்ணு 3 பொண்ணு வெளியூர்ல படிச்சுட்டு வந்துக்கிறாங்க. என்ன படிப்பா? ஆய சொல்லி விடுவாங்க. ஆனமா பேசுறாங்க. செய்ய மரியாதையா வேலைக்கு கூப்பிட்டா வேலையில வர முடியாது. ஓன்மா உன் ஜமீன்தார என் வீட்டு பாத்ரூம் போய் சொல்ற பாத்ரூம் பாத்ரூம் அப்படி சொன்னா கேட்டுன்னு வரலாமா நீ? அதுல ஒருத்து சொல்றேன் சப்பையாகறவா சொல்றா அந்த பாத்ரூம் கைனா கூட சும்மா கை கூடாது. என்ன செய்யணுமா? பெனாயில் ஊத்தி காணுமா? பெனாயில் ஊத்தி நாங்க விடணுமா? என்னடா பெனா? ஏண்டா டேய் நீ ஏன் பேர் சொல்றடா? எப்போ ஒரு கசமால என்னடா எப்படியா பரா உன் பேரை சொன்னதுக்கு அந்த சம்பட்டி அடிக்கிறாங்க தெரியுமா? என்ன செய்யா? மரியாதை யாருக்குறாங்கன்னு கேட்டாங்க. எங்க அண்ணங்காரங்கிறா நான் சொன்னங்க சுதாகர். ஆனா வந்தவாசி ரோடியா பக்கத்துல ராமாபுரம் காடு சுதாகரியா சுத்தமான பாடு காஞ்சிபுரம் இருந்து போதும். நேச்சுரலா பிடிக்கிறானா ஐயா? நேச்சுரலா பிடிக்கிறானா ஐயா? சும்மா அச்சு நடக்காதா? ஏண்டா புடிச்சு புடி அப்படியே நிக்குதுடா அப்படியே எனக்கு. ஒரு வாட்டி தானே புடிச்சான் கம்முன்னு விடு. மாடு புடி மாட்டினா இருக்கும். என்ன புடி மாடு? சரி விடு. டேய் அவனை அலங்கோலம் செய்தவர்களை விடலாமா அவர்களை? விடவே கூடாதவர்கள். என்ன அச்சிதி இல்லாத டயலாக் எடுத்து விட்டு புடுங்க முதல்ல. டேய் பின்னாடி சொல்லிட்டாங்க. பின்னாடி சொல்லி புடுங்கடா. கறிவா மாசன இருமே பின்னாடி சொல்லிருக்கா. அது என்ன வாசனை வர நாத்து எப்படி வருது? நான் என்ன சொல்றேன் பாரு அம்மாளையா குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் அவர்கள் வணங்குறோம். இங்கே சென்றிருக்காங்க பொங்கலுக்கா நம்ம போறோம். அம்மாளை பொங்கல் வைக்கிறோம். ஓ
எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா குட்டி குட்டி எடுத்து போகணும் தம்பி தம்பி நாமடா உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நீளும் கூட மிதிக்கும் எந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் இது கூட மிதிக்கும் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நீளும் கூட மிதிக்கும் மதியாத தலைவாசி காதல் என்று ஆரமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அது அவை சொன்னது அது அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் சௌக்கியமே கருடன் சொன்னது அது அர்த்தம் உள்ளது வண்டி போட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று சிறியது வண்டி ஓடும் சக்கரங்கள் இரண்டு மட்டுமே இரண்டில் ஒன்று சிறியிருந்தா இந்த வண்டி வண்டி போட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்ன எந்த வண்டி ஓடும் முன்போல் அறவோடு உறவாட வேண்டும் எதோறும் தாண்டோறும் உறவு கொள்வது அது திறமை என்பது அது அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டு கருடா சௌக்கியமா கழுத்தில் இருந்து கொண்டால் எல்லா சௌக்கியம் கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது வாடி கவுன்சிலர் நீயும் சேர்ந்திருந்தோம் நிலவுமான போலி நான் நிலவு போல தீண்டு வந்து நீ வளர்ந்ததாலே இந்த வண்டி ஓடும் நீயும் சேர்ந்திருந்தோம் நிலவுமான போலி நான் நிலவு போல தீண்டு வந்து நீ வளர்ந்ததாலே என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதால் நீ வாழ்வி நிம்மதி ஏது இது கணவன் கொண்டது அது அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்ட கருடா சௌக்கியமா இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லா சௌக்கியம் கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது ஏய் வேலாய் வேலைக்கு வாடினா வராம என்னடி பண்றீங்க இங்க ஏய் வேலைக்கு ஏன் வரல இத பாருங்க என் பிள்ளைங்க வெளியூர் போய் படிச்சிட்டு நீங்க யார கேட்டு படிக்க வச்சா யார கேட்டு படிக்க வச்ச யாரு கேக்குறீங்க வேலைக்கு வாடினா வராம என்னடி பண்ற படிப்பு யார கேட்டு படிக்க வச்ச யாரு கேக்குறீங்க என்ன கேக்குறேன் ஏன் உங்களுக்கு கேக்குறேன் சம்பளம் கொடுக்கிறது நானு கஷ்டப்படுத்து நானு என்னடி பெருசா கஷ்டப்படுற உருப்படுவீங்களா நீங்க உருப்பட மாட்டோம் ஏன்டி உருப்பட மாட்டோம் காலையில 6 மணிக்கு வந்து குடிக்கிறேன் சாயந்தரம் 6 மணி தான் நிமிர்றேன் ஏண்டா அவளுக்கு குடிக்கிற வேலை உனக்கு என்ன வேலை நிக்கிற வேலை ஏய் ஏன் காலைல ஆடுறீங்க என்ன பண்ணுங்க வேலைக்கு வர வேண்டும் நீங்க வரலனா அடிமை அவ்வளவுதான் நீங்கள் சொல்லுங்க வர முடியாது பாங்க யாரும் அவரு வராத அடிக்கிறாங்க யாருமா யார் தெரியுமா இவர் தம்மா ஜமீன்தாரு ஓஹோ எதுக்கு அடிக்கிறாரு என்னமா செய்வது காலமுள்ள அடி உத வாங்கி உழப்பு ஆளாக்கி இருக்கிறவங்க ஐயோ வேலைக்கு வரலையான்னு சொன்னேன்ல அதனால வந்திருக்கிறாரு அதானம்மா ஆமா நீங்க இனிமேல் ஜெமினிக்கு வேலைக்கு போக வேண்டாம் ஏன்டி எப்படி படிக்கிறது நான் இருக்கிறேமா நான் படிச்சிருக்கேன் நான் போற வேலைக்கு இனிமே நீங்க பாருங்க ஜெமினிக்கு நீங்க மட்டும் கிடையாது நாட்டு மக்கள் யாரும் இனிமே ஜெமினிக்கு வேலைக்கு போக ஐயோ சரியான ஆளு நீங்க என்னம்மா குமாரி எப்படி படிக்கிறது நீங்க அவங்கள பெரிய இடம்
ஓ உங்களுக்கு எல்லாம் பெரிய இடம், எங்களுக்கு பெரிய இடம் கிடையாது. உங்களை இடம் விடுமா டைம் இல்ல ஏண்டா போய் இன்னும் ஒரு ஆபீஸ்ல கையெழுத்து போடுங்க. ஆபீஸ்ல கையெழுத்து போடுற கீழே அதெல்லாம் பேசக்கூடாது. போடுற பஸ்ல அம்மால 3 பேர் கருப்பு வச்சுடுவேன். சரியான ஆம்பளையா இருந்தா வாடா. இப்போ வேணாம். வாடா டேய். வெச்சுமா பின்னால கிரவுண்டுக்கு சௌகரியமா போகலாம். போடுறா போடு. அம்மாலி கருப்பு வச்சுடுவேன். எங்க அம்மால ஆமா பகல்ல பஸ் மார்க் பெருமாடு பத்தி உனக்கு தெரியாது. ஜூஸ் கோயிலுடா. உனக்கு என்ன ஜூஸ் வேணும்? நான் தர ஜூஸ் உனக்கு. அர்த்தம்டா. அது பகோட போட்டு பெப்பர் அதிகமா போடு. அம்மால நீ குத்தன வச்சு அவள்தான். நீங்க 3 பேர் இருக்கீங்க. அவனும் நீ இருக்கீங்க. இன்னொருத்தர் கருதில் யார் ஜமீன்தாரு? 1000 வேலைக்கு சொந்தக்கார ஜமீன்தார். சரியா போய் சொல்லியா. சுத்தியால தூது வர வாஸ்தவ ஜமீன்தார். அது அப்படியே. ஐயா வாங்க ஐயா. ஐயா ஜமீன்தார் இவ்வளவு நேரம் காவல்கார பசங்கிட்ட வேஸ்டா டைம் வேஸ்ட். ஆமா ஆமா சரியா? இல்ல நான் மட்டும் நீங்க ஸ்டேட் பேங்க் மேனேஜர் வசூல் பண்ணி போயிடுங்க. ஏய் போடா வாங்க பாத்துக்க. யாரா? ஏய் நான் டாக்டர். யாரா? டாக்டர். டாக்டர் சென்னை ஊசி போடுவா? வேற பொறுப்பா சென்னை ஊசி போடுவா? யார்கிட்ட என்ன வார்த்தை பேசுறீங்க? காலையாடே மருத்துவம். ஏய் எம்பிபிஎஸ் படிச்சிட்டு வந்துக்கறடா. ஏய் டாக்டர்க்கே சன ஊசி போடுறடா இவன். யாரு? ஐயா அம்மா சொல்லுங்க. நீங்கள் மூவரும் யார்? நாங்க வேற இதுவரை இந்த முட்டத்துடன் உங்களை பார்த்ததே கிடையாது. ஐயா நான் உங்களை பார்த்திருக்கேன். சின்னஞ்சிறு வயசுல எங்க அம்மா கூட ஜமீனுக்கு வந்து அப்ப உங்களை பார்த்திருக்கேன். அப்படியா? நான் வெளியே படிச்சிருந்தேன் ஐயா. அதான் மரியாதை. நாங்க இருவரும் இங்க தான் இருக்கிறோம். என் அக்கா தான் வெளியூர் போய் படிச்சிட்டு வந்திருக்கா. நீங்கள் மூவரும் வேலாயுட மகரா? ஓ ஏன்டா டேய் படை சொல்லுங்க. ஏன் ஜமீனுக்கு வேலைக்கு வர இவங்க எல்லாம்? அதுதான் காட்டுதுங்க. ஆனம்மா படிச்சுட்டு வந்து ஆனத்துல பேசுறாங்க. நாங்க என்ன ஜமீனுக்கு வேலைக்கு வரணுமா? ஒண்ணுமா உன் ஜமீன் தெரியும் வீட்டுக்கு பாத்துட்டு போய் சொல்றாங்க. ஏய் முட்டத்துருளை ஒருவருக்குமே குந்த குடிசையில உட்கார இடையில நிக்க ஐயா. ஆதியத்த பசங்க அனாத பணாத இங்க பசங்க. பாருங்க ஐயா, அதெல்லாம் அந்த காலம். இந்த காலம் நான் படிச்சிருக்கேன். இனிமே நாங்க வீடு கட்டுவோம் ஐயா. ஏன் நினைச்சிருக்கீங்க? கேவலமா பேசாதீங்க. அப்படி இல்லடி. உங்களுக்கு அடிமணி எழுதி கொடுத்திருக்கீங்க. குண்டு குடிச்சு தான் நீங்க கட்டிட்டு இருக்கீங்க. ஆமா. ஏய் குண்டு குடிச்சு கூட இல்லாம இருக்கிறோம். அது நான் கட்டி கொடுத்தது. அதான் ஐயா. ஏன் நான் கட்டி கொடுத்தது? அத்தி வேலை சாப்பாட்டுக்கு போய் கிடையாது. அப்படி பேசின்னு இருக்கிறீங்க. கூடாது. ஏய் வர முடியுமா கேளு. எங்க அம்மா அடிமையா கிளம்பா இருந்தாங்க, அடிமையா இருந்தாங்க. இனிமேல் எங்க அம்மா வேலைக்கு வர மாட்டாங்க. நாங்களும் அடிமையா உங்களுக்கு இருக்கணும் தலையை தலையெழுத்து இல்ல ஐயா. வேலைக்கு வர முடியாது. என்ன பண்ணுங்க? இது யாரா? சரி முடியாது முடியாது செஞ்சு பார்த்தா நம்ம வாடியா சப்பா. கூடுவார் வேதனையால் வாடுகிறேன்.
நம்மள யாருமே கூட போறது இல்லை. வாங்க வாங்கடியா வேலைக்கு வரோம். ஏப்பா நீங்களா யாருப்பா? எல்லடா போறீங்க? என்னடி இவனுக்கு எல்லாம் வர போய் பத்துறீங்க எனக்கு வேக வரதுக்க காமெடி கட்டியாங்க சட்டப்பாம்பு சாப்பிட போன வச்சுக்கலாம் நீங்க. ஆமா யார் நீங்களா? யார் பண்ணீங்களா இப்படி அடிக்கிறீங்க? முட்டத்தூர்ல என்னை பார்த்து யார் என்று கேட்ட முதல் நீதாண்டா. நீ யாரா முதல்ல? நானு வேலாய்க்கு அண்ணன் மகன். வேலாய்க்கு அண்ணன் மகன். என் பேரு ராஜா. ஓ ராஜா என்ன ஊருகே ராஜா பழுவு. ஊருகே ராஜா. இருங்க. யார் அவரு? 1000 வேலைக்கு சொந்தக்கார ஜமீன்தார். ஓ ஜெமினி வந்தானா? நான் வேற யாரு? கூப்பிடுறியா? ஏய் கூப்பிடு அடிப்பா. சும்மாவே அடிப்பேன். சும்மாவே. தலையருமா வாலியா ஆட போகுது. அம்முன்னு நான் பேசுறேன். நீ போ. உன் தகுதி அந்த இடத்துல பேசலாமா போ. ஏய் யாரிட்டு வச்சிருக்கா? ஓத்தாவா? ஏய் மாமா டேய். யாரு மாமாடா? மட்ராஸ் ரவுடி நானு. நீயா? நம்ம மட்டும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியா? சரியா ஒரே சும்மா போட்டுன்னு வச்சுக்கா. சும்மாக்கா? கால அவதான் மூஞ்சி கோயான்னு ஆயிடும். எனக்கு அப்படியா? சிகிச்சு மோதனா சிகிச்சு மோத. ஆமா சித்தப்பா சித்தப்பா எரிமலை எப்படி பொறுக்கும்? கால் வச்சுட்டு மூணு கம்மியா நோ. மெட்ராஸ் ரவுடியா நீ? என்ன மேட்டர் எந்த ஏரியா கடை ரவுடி நீ ஏய் கோயம்புத்தூர் மூஞ்சி ஒட்டா ரவுடி. அதானே உண்மை. கண்டார் பாத்து. சொன்னேடா உண்மை. யா உடுடா கட்டி வாங்கிட்ட. கட்டிங்க. கட்டிமா. எப்படா கால வெடி தீவின் போறோம். என்னடா சண்டைக்கு வந்தா என்னடா பயந்துட்டா? தாமரை பஸ் ஸ்டாண்ட்ல பார்ல கட்டிமா. கட்டிண்டா. சரி. ஏய் போன என்னடாச்சு? பயப்படுறாயா? பயப்படுறானா? என்ன பார்த்து பயப்படுறான்? இல்ல வேற மாதிரி தெரியுது. என்ன விட்டு விட்டுருன்னா அடிட்டு ஓடணும் புரியா? ஐயோ சாமி என்ன விட்டு அப்படின்றான். சரி நீ போன ஆனா அது என்ன பாவனை இப்படி? அட சில பேர் போட்டோ எடுக்குமா பாத்துக்கிறே இல்லையா? இல்லையே. இப்படின்னு ஆமா இப்படின்னு நம்ம பாவனை இது. இப்போ நீ நம்ப மாட்ட. ஆமா. இப்ப பாரு. ஏய் கட்டிடா போய் ஆக்சன் பண்றா. என்ன ஆச்சுனே? நீ ஏமாத்திடுவ. பைபிள் மேல நெச்சினா நம்ப மாட்டேன் நானு. சத்தியமா உம்மால சிங்கர் மேல எங்க அம்மால வச்சிருக்கு. நீ சொல்ற. அது தெரியா? இப்ப பாரு உம்மால அதான்டா. என்ன நம்பறாங்க? இதான்டா. டேய் இதான்டா. பயம். சந்திரசேகர ஜமீன் நான் சும்மாவா? வேற நாய்க்கு நான் பயம். டேய் ராஜா. யோ ஜமீன்தாரே, இனிமே வேலைக்கெல்லாம் வர மாட்டோம். யோ ஜமீன்தார். ஆமா வேற என்ன கூப்பிட்டு ஏய் ஐயா. ஊருக்குனே பெரிய ஆளு. ஏய் என்ன ஐயா சாமி சொல்றா. அடிமை இருந்ததுனா போதும். இனிமே வேலைக்கெல்லாம் வர முடியாது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உயிரே போனாலும் பரவாயில்ல, வேலைக்கு வர மாட்டோம். நாங்க வர மாட்டோம். எங்க உயிரே போனாலும் இனிமே ஜமீனுக்கு வேலைக்கு வர அடிமை மாட்டோம். இருக்கணுமா? அடிமையா? வாய் சொல்லு. ஏய் வாய் சொல்லு. வாய் சொல்லு தலசம. ஆமா எப்ப சொன்னாலே உயிரே போன பிறகு நான் ஜாமீனுக்கு வேலை ஏய் பண்ணிட்டோம். வேண்டுமென்றால் எத்தனை கோடி கொடுத்தாலும் ஒரு கோடி வைத்துக் கொள்ளலாம். அதை சொல்லு. தேவையில்லை. உயிர் போனாலும் வேலைக்கு வர மாட்டேன். உயிர் இருந்தா தானே. அம்மா சொல்லு. ஐயோ!